ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்பியான சேப்பக்கிழங்கு தாங்க பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேருக்கு வந்து சேப்பக்கிழங்கு பிடிக்காதுங்க. அது பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேப்பக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுடுங்க. க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து ரொம்ப மண் இருக்குங்க. ஸோ 2லேருந்து 3 வாட்டி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த சேப்பக்கிழங்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து இது பாயில் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் இப்போ நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தோல் உரிச்சிக்கலாம். ஃபுல்லாகவே வந்து தோல் உரிச்சிருங்க. நான் இப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தோல் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து பெருசாகவும் போட்டு அப்படியே வந்து ரோஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக போடும்போது அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு வந்து நான் இந்த ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. இந்த புளியை வந்து நம்ம நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே. இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிற சேப்பக்கிழங்கை மொத்தமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மலாக டேஸ்ட்டு அப்படின்றத விட வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. இதில் நிறைய வந்து கால்சியம் சத்து இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வீக்லி 1 டைம்ஸ் ஆவது கண்டிப்பாக பண்ணி சாப்பிடுங்க. நான் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து ஃபுல்லாக போட்டுக்கிறேன் நான். இப்போது நம்மளுக்கு இது ஃப்ரை பண்ணி எடுக்க தாங்க கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் கேஸ் வந்து சிம்மில் வச்சு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து வரும். வந்து எல்லாமே இதில் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விடும்போதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் சிம்லேயே வச்சு பண்ணும்போது தான் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 80% வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. ஆனால் இன்னும் வந்து கொஞ்சம் டைம் விட்டிங்கன்னா இன்னுமே வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். இந்த ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் அப்சர்வ் ஆகிட்டு அந்த கிறிஸ்பினஸ் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சேப்பக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒரு வாட்டி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ரைஸ்க்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாளிச்ச சாதம், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனலில் போடுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.